டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்டர் கமல்ஹாசனோட ரீயூனைட் பண்ணது அது எப்படி இருந்தது? ஸ்பெசிஃபிக்னா அந்த இன்னும் கடிஞ்சிருக்காரு அந்த அனுபவத்தில் வந்து ரொம்ப ஈஸ் ஆக்குறாரு. ஒரு அப்டேட்டட் ஆக்டிங் ஒன்று பண்ணுறாரு. எங்கே இருந்து இப்படி மாறினார் இவர் அப்படின்போது ரொம்ப இன்டர்நேஷ்னலாக திங்க் பண்ணுறாரு. வந்து இ வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்குமா இப்போ ரஹ்மான் இந்த பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 பேரலல் தாட் ஓடுமா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆக்ட்ரஸ் வரும், அது யாரும் கேட்காதீங்க. ஒரு தெலுங்கு சினிமாவில் ஒரு ஒரு பெரிய ஹீரோக்கு நம்ம ஒரு படம் பண்ணுறோம் போது அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இப்போ என்னுடைய படங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோவாக இருந்தால் அது யார் பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி வந்து ஒருத்தர் அவங்க ஐ வாண்ட் டு பிகம் த நெக்ஸ்ட் ஷங்கர்னு கேட்குறாரு, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஏங்க ஒரு சங்கர் தான் இருக்காரு. ஒரு கிளிஷே கொஸ்டின் தான், பட் ஐ ஹாவ் டு ஆஸ்க் இட். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்டர் கமல்ஹாசனோட ரீயூனைட் பண்ணது அது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இன்னும் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தது, பட் எனி ஸ்பெசிஃபிக்னா அந்த இன்னும் கடிஞ்சிருக்காரு அந்த அனுபவத்தில் வந்து ரொம்ப ஈஸ் ஆக்குறாரு. அந்த எல்லாரும் வந்து அவர்கிட்ட உள்ள பெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேணால் அவருக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஒரு மேக்கப் மேன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாரு, இது நல்லா வரணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டேரக்டர் ஏதோ நினைக்கிறாரு. ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கிறாரு இதில் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லை டிசைட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அனுமதிக்கிறார் எல்லாரையும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து நம்ம என்ன தேவைனாலும் அவர்கிட்ட கேட்டு வாங்கலாம். அது ஒன்று. இன்னொன்று நான் பார்த்தது வந்து ஒரு அப்டேட்டட் ஆக்டிங் அது ஒன்று பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆனோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் சில நடிகர்களுக்கு மேபி ரெப்படேட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்து பண்ணதே திருப்பி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நீங்கள் டெக்னீஷியன்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ஸோ உங்கள் படங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னீஷியன், அஃப்கோர்ஸ் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் ஆன் த ஸ்க்ரீன் சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மன். நீங்கள் வந்து யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஹிம் லைக் இன் திஸ் மூவி. வாட் டிட் ஹீ பிரிங் டு திஸ் மூவி? இல்லை, அன்னியன் பண்ணப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார், க்ரியேட்டிவாக பண்ணார். ஆனால் இப்போ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படி எங்கே இருந்து இப்படி மாறினார் இவர் அப்படின்போது ரொம்ப இன்டர்நேஷ்னலாக திங்க் பண்ணுறாரு. வந்து இ வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். கதையை வாங்கிக்கிறாரு, கதையை உள்ளே வாங்கினா மலமளமளன்ட்டு இது எப்படி வரணுன்றது தெரிஞ்சுட்டு ஷெட்யூலுக்கு முன்னாடி சீன்ஸ் என்னென்ன எடுக்கும் அது மலமளன்னு மைண்டில் ஏற்றிக்கிறாரு. ஒரு கலர் பேலட் ஒன்று அனுப்புவார், இந்த சீன் இந்த கலர் பேலட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அனுப்புவார். அப்புறம் சீன் பேப்பர் கேட்பார், சீன் படிச்சிருவார். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போனோன்னே இதுதான் ஷார்ட்டு அப்படின்னு டக்குன்னு வச்சுருவார். ஒன்றும் யோசனையே ஒன்றும் இருக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். இருந்தாலும் வந்து இதை வேறு மாதிரி பார்க்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, ரவி கொஞ்சம் இதில் ஏதோ ஒன்று குறையுது, ஒன்று ஆட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே டக்குன்னு ஒன்று பண்ணிவிட்டு ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணிடுறாரு. பார்த்தா நம்ம கேட்ட மேஜிக் வந்துடுது. ஸோ ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தான் ஒர்க் பண்ணுறாரு அவர். வந்துட்டு எல்லாம் உள்ளே வாங்கிக்கிறார், அவ்வளோ உள்ளே வாங்கி உள்ளே போட்டுட்டு என்ன தோணுதோ பண்ணிடுறாரு. அது நல்லாவே வருது. அது ரைட். டு யூ ஃபைண்ட் இட் ஈஸியர் ஒர்க்கிங் வித் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணியிருந்தா இஸ் இட் ஒரு ஆல்ரெடி ஒரு வேவ்லென்த் அமையிறது ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அது ஆமாம், அது ஒரு சௌகரியம் தான். அது ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு சௌகரியம் தான். ஆனாலும் ஒவ்வொரு கதைக்கும் வந்து நம்ம இந்த சினிமாட்டோகிராஃபரோட போகலாம் அப்படின்னும் போது அவர் வரும்போது அவருடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து சம்டைம் நம்ம நினைக்கிற ஆள் இல்லாதப்போ வேறு யாராவது வருவாங்க. எல்லாமே ஒரு சிச்சுவேஷன் தான், ஃபிக்ஸடாக ஒன்றும் போக முடியாது. சம்டைம் நம்ம நினச்ச கேமராமேன் கரெக்டாக வந்து பிசி சார்லாம் நான் முன்னாடியிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் ஐயில் தான் கரெக்டாக நமக்கு செட் ஆச்சு. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கிரிப்ட் அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் த டிஓபிஸ். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் அதர் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ட்ராவல் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் ஆர் கிரியேட்டிவ் கொலாபரேட்டர் ஏஆர் ரஹ்மான். வென் யூ ஒர்க் வித் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்குமா இப்போ ரஹ்மான் இந்த பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 பேரலல் தாட் ஓடுமா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆக்ட்ரஸ் வரும், அது யாரும் கேட்காதீங்க. இது அவர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இவர் பண்ணும்போது அவர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், அது வரும். அந்த மாதிரி வரும். இதே சீன் அவர் பண்ணியிருந்தான்னா
எப்படி இருக்கும் அது வருமே தவிர மியூசிக் எனக்கு வந்ததில்லை. உங்களோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இவங்கள பெஸ்ட் என்ன அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் போயிட்டு. ரைட். இப்போது ஆக்டர்ஸ் சொன்னீங்கல்ல, இப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்குது. பட் அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டர்கிட்டேருந்து எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விக்ரம் இந்த 3 ஆக்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வாங்குகிற ஸ்டைல் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னென்னா வந்து நீங்கள் என்னுடைய சீன் பேப்பர் படிச்சிங்கனாலே அதுக்கு உண்டான ஆக்டிங் வந்துடும். இது ஆக்டரை பொறுத்து இல்லை, உங்கள் ஸ்கிரிப்டை பொறுத்து. ஆமாம், அது படித்தாலே போகிறோம் வந்து. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். அது இப்போ அந்த 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 வரியை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. ஸோ அங்கேயே எனக்கு பாதி வேலை முடிஞ்சிட்டு அவங்களுக்கு படித்து காமிப்போம். சீனை படித்து காமிக்கும் போதே அவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் எல்லாமே சீனியர் நடிச்சு காமிப்பீங்க. கமல் சாரில் சீனை படிக்கும்போது வந்துடும் இல்லையா எக்ஸ்ப்ரெஷன்ஸு. முதல்ல கதை சொல்லும்போதே எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும். ஏன்னா நம்மளே அறியாமல் கொஞ்சம் நடித்து காமிச்சிருவோம் கதை சொல்லும்போது. அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க மைண்டுக்குள்ளே போயிடுது இந்த கேரக்டர், இந்த கதை எப்படி, இந்த கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சீன் படித்து காமிக்கும்போது இன்னும் ஸ்பெசிஃபிக் ஆகிடுது. இந்த சீன் தான், இதுதான் டைரக்டர் மைண்டில் இருக்கா அப்படின்றது புரிஞ்சிடுது. நம்ம அந்த ஷாட் எடுக்கும்போது அது சொன்னதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது 99% நம்ம என்ன நினச்சோமோ அது வந்துடும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் இல்லை நான் இப்படி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒன்றும். ஸோ ஆக்டருக்கு ஆக்டர் அந்த மாதிரி ஒன்றும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லை படித்து காமிச்சா கரெக்டாக வந்துடும். இப்போது நீங்கள் கேம் சேஞ்சர் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது, தெலுங்கு ஆடியன்ஸ்னு இருக்குது. லார்ஜ்லி சிமிலர் தான். பிகாஸ் இங்கேருந்து டப்பாகி அங்கே படம் போகுது, அங்கேருந்து டப்பாகி இங்கே வருது, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஹீரோஸ்னு வந்தால் ஒரு ஃபேண்டம் வருது. ஸோ கேம் சேஞ்சரை பொறுத்தவரை ஒரு தெலுங்கு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோக்கு நம்ம ஒரு படம் பண்ணுறோம் போது அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இப்போ என்னுடைய படங்களே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஹீரோவாக இருந்தால் அது யார் பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ என்னுடைய ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா எந்த ஸ்கிரிப்டை எடுத்தாலும் எல்லா ஒரு மாஸ் ஹீரோக்கும் பெரிய ஹீரோக்கும் மேட்ச் ஆகும். அது ஜென்ரலாக அப்படி இருந்ததுனால எனக்கு ஒன்றும் அது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆக்டர்னு வரும்போது அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வச்சு நான் சொன்னேன் இல்லையா எழுதும்போது அந்த சின்ன சின்ன நகாஸ் ஆட் ஆயிரும். அப்படி தான் நான் பண்ணி அப்படி தான் நீங்கள் இது பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஐ வாண்ட் டு பிகம் த நெக்ஸ்ட் சங்கர்னு கேட்குறாரு, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஏங்க ஒரு சங்கர் தான் இருக்காரு, உங்கள் பேர் என்ன? அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் பேர் என்ன? ரவியா? ஒரு ரவியா வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திங்க் ஸ்மால் ஆர் திங்க் பிக், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். அவ்வளோதான். வந்து என்ன கேட்டால் வந்து திங்க் பிக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் பெரிய சேலஞ்ச் இருக்குது. வந்து திங்க் பிக்ன்றது வந்து நாட் த பட்ஜெட் ஆர் த ஹியூஜ்னஸ். நான் சொல்கிறது கான்செப்ட் ஆர் த ஸ்டோரி. அது பெருசாக செய்யும்போது என்னென்னா மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். மற்ற இதெல்லாம் விட இது ஒரு ஸ்பெஷலாக திங்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும். ஸோ அப்போ அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். உங்களையும் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வைக்கும். உங்கள்கிட்ட யூ வில் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். இது நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்னு போது நெக்ஸ்ட்டு பண்ணுவோம். இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரும். இன்னும் கூட நம்ம ட்ரை பண்ணால் நம்மள்ட்ட இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். பட் ஐ ஒன்ட் நோ. பட் நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் தான் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் தேர் ஆல் சேயிங் தட் இப்போ வந்து ஒரு தியேட்டரில் மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா தே வாண்ட் டு சீ, நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் பட் கான்செப்ட்லேயே ஒரு பிக்னஸ் இருந்தால் தே லைக் இட். ஸோ ஐ திங்க் யுவர் நீங்கள் சொல்கிறது ரைட் தான் நினைக்கிறேன். ஸோ அதான் இப்போ வேள்பாரியும் பார்த்தீங்கன்னா சினிமாலே இது வரைக்கும் இல்லாத டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வர பாசிபிலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் நினச்சா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுதுன்ட்டு. எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.